நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த வீட்டில். ஸோ மறக்க முடியாத மெமரிஸ், நிறைய லைவ், நிறைய செலிப்ரேஷன், நிறைய சர்ப்ரைஸ், நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக நானும் தெரியாமல் ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் தான் வந்து லைஃப் ஆரம்பித்தோம். ஸோ ரொம்ப மறக்க முடியாத ஒரு வீடு தான் அந்த வீடு. மெமரிஸ் என்றைக்குமே அழிக்க முடியாது இல்லையா? நாங்கள் 2 பேர் முதல் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா செப்டம்பர் 10 இந்த வீட்டில் தான் ஆரம்பித்தோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் தான் உங்கள் மதன் திவ்யா. ஓகே, இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஆக்சுவலி போன விளாக் வந்து வீடு குடி போனது, பால் காய்ச்சினது பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பழைய வீட்டிலேருந்து ஷிஃப்ட் பண்ணுற இதுதான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளாக் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு விளாகாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு வருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ விளாக்குள்ளே போலாம். ஓகே காய்ஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வந்து ஷிஃப்ட் ஆகி அடுத்த நாள் குளிச்சுட்டு தான் எடுக்கிறோம். புது வீட்டில் வந்து தான் ஷிஃப்டிங்கில் இன்ட்ரோவே எடுக்கிறோம். ஸோ யாரும் தப்பாக நினச்சிக்கலாம், ஏன்னா அங்கே இன்ட்ரோ எடுக்கிறதுக்கு டைமே இல்லை. ஸோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஷிஃப்ட் பண்ணதெல்லாம் பயங்கரமாக மாதிரி கடுப்பாக இருந்துச்சு. என்னடா பொருள் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பொடி பூரா வந்து எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டு க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த இது திவ்யா வந்து நம்ம ஏற்கனவே இருந்த வீட்டிலேருந்து நானும் திவ்யா வந்து ஃபஸ்ட்டு இருந்த வீடு அது. இப்போ கப்பல்ஸ் ஆகி ஃபஸ்ட்டு முதல்ல இருந்த வீடு அந்த வீடு. ஸோ நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ நிறைய கஷ்டங்கள் அந்த வீட்டில் வந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அங்கே நிறைய பழகிட்டோம். அது இல்லாமல் அந்த வீட்டுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதை தாண்டி புது வீட்டுக்கு போகும்போது நிறைய புது விதமான அனுபவங்கள்லாம் கிடைக்க போகுது. இதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் vlog பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நிறைய விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஓகேவா? ஃப்ரேம்ஸ் எல்லாம் கழட்டினதுக்கப்புறம் வாழை பாருங்க, அப்படி இருக்கு. ஏன் மேடம் என்ன பண்ணுறீங்க? மெக்கானிக் பையில இறங்கிட்டீங்க. பண்ணுங்க எல்லாத்தையும் போக்கா க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கியே, என்ன எப்படி பாருங்க கைஸ். வீடு காலி பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காது. இந்த ரூமே கேவலமாக இருக்கே. இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணோம். திரும்ப பாருங்க எல்லாத்தையும் அள்ளி போட்டு காலி பண்ணுறது. அது சரி, பாருங்க கொட்டு.
வீடு காலி பண்ணுறதுக்கான விஷயங்கள் நான் பார்க்க போகிறோம். டீமை வந்து ஒரு டீம் புக் பண்ணியிருந்தோம். டீம் இப்போ தான் வந்திருக்காங்க. அங்கே தொட்டு இங்கே தொட்டு பொழுதுச்சு இப்போ தான் வந்திருக்கிறாங்க. ஸோ பார்க்குறீங்களா? நீங்கள் பாருங்கள். தினமும் டப்பாக்கு பாலம் போட்டு பண்ணுறாங்க. வீடு ஃபுல்லாக நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த வீட்டில். ஸோ மறக்க முடியாத மெமரிஸ், நிறைய லைவ், நிறைய செலிப்ரேஷன், நிறைய சர்ப்ரைஸ், நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக நானும் தெரியாமல் ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் தான் வந்து லைஃப்பை ஆரம்பித்தோம். ஸோ ரொம்ப மறக்க முடியாத ஒரு வீடு தான் அந்த வீடு. ஸோ காலி பண்ணிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ தான் வாங்கி கொடுத்த அருணுக்கு அந்த பெயின் அது வேறு விட்டுட்டு போவோம். ஏன்னா அது பிச்சா செவ்வறு வீணாக போயிடும். ஸோ இந்த சாமிரமை மறக்க முடியாது. நிறைய நான் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அழுவுறதா இல்லை வந்து புது வீட்டுக்கு போகிறோன்னு சந்தோஷப்படுறதா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நிறைய கண்டென்ட்டு, நிறைய ஃபன்லாம் நடந்திருக்கு வீட்டில். ஸோ அதெல்லாம் வந்து மறக்க முடியாத விஷயம். ஸோ எதுவும் கடந்து போகும் வாழ்க்கையில். வந்து அடுத்தடுத்து நம்ம போனால் தான் புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஒரு இடத்துலேயே இருக்கிறத விட நம்ம அடுத்தடுத்த இடத்துக்கு போகும்போது நிறைய அனுபவங்களை நம்ம கற்றுக்கலாம், புது மனுஷங்களை பார்க்கலாம், பழகலாம். ஸோ அப்படி ஒரு நம்பிக்கையில் ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியோட நிறைய இந்த வீட்டில் இந்த மெமரிஸை எடுத்துக்கிட்டு கேரி பண்ணிக்கிட்டு
நம்ம வந்து இந்த வீட்டை விட்டு போகிறோம், புது வீட்டுக்கு போகிறோம். ஸோ அதை நினச்சி நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். பட் எப்பயுமே மெமரிஸ் வந்து யாராலையுமே அழிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இந்த வீட்டில் இருக்கிற எனக்கு மெமரிஸ், அதை அழிக்கவே முடியாது எனக்கும் தெரியாது. ஸோ ஓகே, இப்போ புது வீட்டுக்கு போகலாமா? பேக்கேஜ்லாம் பண்ணியாச்சு, கிளம்பலாமா? வாங்க. ஐயா என்ன சொல் மெமரிஸ் எக்கோ அடிக்குது பாரு, இது வரைக்கும் இப்படி இருந்ததே இல்லை. நிறைய இருக்கு மெமரிஸ். எதுன்னு சொல்ல நான் என்னன்னு சொல்ல, நம்ம லைஃபு ஃபர்ஸ்ட் ஜேர்னி ஆரம்பிச்சது இந்த வீடு தான். சொல்ல மறக்க முடியாது. நிறைய சர்ப்ரைஸ். லியோவும் இங்கே வந்து தான் வாங்கணும், நிறைய திங்ஸ் வாங்கணும், நிறைய மெமரிஸ் இருக்கு, லவ் இருக்கு, சண்டைகள் இருக்கு, சர்ப்ரைஸ் இருக்கு, பிராங்க்ஸ்லாம் இந்த வீடியோ தான் பண்ணோம். பிராங்க் ஸ்டார்ட் பண்ணதே இந்த ஸோ அதான் இங்கே உள்ள மெமரிஸை நம்ம கேரி பண்ணி புது வீட்டுக்கு ஹாப்பியாக போவோம். தட்ஸ் இட். நான் சொல்கிறேன், மெமரிஸ் என்றைக்குமே அழிக்க முடியாது இல்லையா? நாங்கள் 2 பேர் முதல் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா செப்டம்பர் 10 இந்த வீட்டில் தான் ஆரம்பித்தோம். கம்ப்ளீட்டட் 2 இயர்ஸ். ஆனால் இது கொஞ்சம் கம்மியான இயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு. வாடகை வீட்டில் நம்ம இந்த இயர் இருக்கிறது 2 வருஷன்றது கம்மியான இயர்ஸ் தான். நிறைய பேர் 20 வருஷம் 25 வயசுலாம் இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு கொடுத்தது அவ்வளோதான் இந்த வீட்டில் அப்படின்னு இருக்குது. பட் கொடுத்தது அவ்வளோதான் அப்படிங்கிறத விட நமக்கு வந்து கடவுள் வந்து இன்னொரு புதுசான ஒரு அனுபவங்களை கற்றுக்கோங்க, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பு பக்கத்தில் இருந்து இப்போ ரொம்ப தூரமாக போகிற மாதிரி இருக்கு. அருண் ஆல்சோ எமோஷனல். உன் கண்ணு கலங்குது போல இல்லையா? ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். ஓகே அருண். அருணுக்கு தான் வேற மாதிரி மெமரிஸ் இருக்குங்க. கத்திச்சாவா கண்மணி கத்திச்சா சொல்லுங்க அருண், உங்களோட இடத்த மிஸ் பண்ணுவேன் ஈவினிங். ஆனா ஐயா கூப்பிட்றாங்க ஐயா. சரி கிளம்பலாமா? இந்த இடத்த மிஸ் பண்ண, இந்த பிளேஸை வெடி இங்கே ஜாலியாக இருக்கும். அங்கே போய் எங்கே நின்று பார்க்க போகிறேன்னு தெரியல. சரி ஆனால் இந்த வியூ வராதில்ல. ஆமாம், டக்குன்னு அங்கேருந்து உள்ள இந்த மலை பேரில் பார்க்கலாம். மாடியை மிஸ் பண்ணேன். மாடியை தான் நிறைய மிஸ் பண்ணுறோம். குட் பாய், குட் பாய், லவ் யூ. என் பெரிய ஸ்டிக்கர் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான். இங்கே இருக்கட்டும், பெயினை விட்டுட்டு ஒரு பெயினோட போகிறோம். பெயினை விட்டுட்டு ஒரு பெயினோட போகிறோம். ஹே பாய் 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 ஹோம், பாய் ஹோம். இந்த இடத்த மறக்க முடியாது, இந்த இடத்தையும் மறக்க முடியாது. உட்காந்துக்கிட்டு இங்கே தான் என்னோட பிளேஸு. நான் உட்காந்து பாருங்க, அந்த ரூபம் தெரியுதா? ஓகே போகலாம் போகலாம். லைட் ஆஃப் பண்ண வேணாமா? பொருளாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. அப்பா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ காய்ஸ், புது வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே பொருளெல்லாம் இறக்கியாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. இனிமேல் தான் இந்த பயங்கரமான வேலையெல்லாம் இருக்குது எனக்கும் இந்தியாவில். ஒரு 2 நாளைக்கு பயங்கர டென்ஷன். இதெல்லாம் ரெடி பண்ணி செட் ஆகிறதுக்கு ஒரு வழி ஆயிடும். எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு ஹோம் டூரில் பார்ப்பீங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சில கொஞ்சம் வேலை இருக்குது, பாருங்கள் அப்படியே எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு. ஸோ காய்ஸ், ஃபைனலாக வந்து ஷிஃப்டிங் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டு இப்போ தான் அவங்க டீ காஃபிலாம் வாங்கி கொடுத்துட்டு அனுப்பிச்சுட்டேன். நல்லபடியாகவே பண்ணி கொடுத்தாங்க. என்ன கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க, அதான் அவங்க எனக்கும் திவ்யாவுக்கும் கொஞ்சம் டென்ஷன். ஸோ இந்த மினி இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோமே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுத்தது தான் நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா ஹோம் டூர் போடுவேன். அதுவும் இதெல்லாம் செட்லாம் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது காய்ஸ். 2 டேஸுக்கு பெண்டு நவரும். எனக்கு நவருதோ இல்லையோ, திவ்யா தான் பாவம். நானாவது அப்படி இப்படி நைஸ் பண்ணி ஏமாற்றிடுவேன். இந்த சாமி வேலையெல்லாம் பார்த்துக்குவேன், எனக்கு தெரிஞ்ச வேலைலாம் பார்த்துக்குவேன். இந்த கிச்சன் வேலைக்கெலாம் நான் வரவே மாட்டேன், எனக்கு தெரியாது. இப்போ அவள் தான் சமைக்கிறேன், அவளுக்கு தான் தெரியும் அங்கே எங்கே வைக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான். ஸோ காய்ஸ்,
தூங்கலாம் மணி ஆயிடுச்சு. இப்போ எதுக்கு இவ்வளோ சீனு போட்டேன் இப்போ? ஸோ ஓகே காய்ஸ், இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஆமாம் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே பை பை கைஸ், லவ் யூ. நெக்ஸ்ட் வீடு அரேஞ்ச் பண்ணுறது vlog போடலாமா கமெண்ட் பண்ணுங்க. பை வீட் செட் பண்ணுறது vlog போடலாமா வேணாமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பை, குட் நைட். பாய்.